வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொருட்களையும் சேர்த்து நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த வாசகங்கள் எனக்கு நினைவூட்டிய ஒரு சிறுகதை தான் உங்ககிட்ட இப்ப நான் பகிர்ந்துக்க போறேன். இது ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஹிந்தியில எழுதியவர் அசோக் சுக்லா. ஹிந்தி இலக்கிய வட்டத்துல பரவலா அறியப்பட்டவர். தமிழில் மொழிபெயர்த்தவர் மதியழகன் சுப்பையா. இவர் இயக்குனர், எழுத்தாளர். இந்த கதையோட பேரு சைக்கிளை திருட்டு கொடுத்த சுகம். சைக்கிளை திருட்டு கொடுத்தா அது சோகம் தானே, அது எப்படி சுகமாகும்னு கேக்குறீங்களா? அதுக்கு இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சைக்கிள்கள் பிரதான வாகனமா இருந்த காலகட்டத்துல இந்த கதை எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா இப்பவும் பொருந்தும். அந்த சைக்கிள் அப்படிங்கிற இடத்துல நம்ம பைக்கையோ காரையோ அல்லது இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மொபைல், லேப்டாப்னு எதை வேணா நம்ம பொருத்தி பார்க்கலாம். சரி, இப்ப கதையை பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ திருமணமானவன். அவனுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவன் வேலைக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஒரு சைக்கிளை பயன்படுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அந்த சைக்கிள் காணாம போயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. ஐயோ, சைக்கிள் இல்லாட்டி வேலையே ஓடாதே அப்படின்னு இங்க போறான் அங்க வரான், 4 பேர்கிட்ட விசாரிக்கிறான், எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். அந்த சைக்கிள் கிடைக்கல. இவன் யார்கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறானோ அவங்க எல்லாம் தவறாம ஒரே மாதிரி சொல்றாங்க. பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கா போலீஸ கண்டாலே பயம். சரி, வேற வழி இல்ல, சைக்கிள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான். இந்த போலீஸுக்கு தான் எத்தனை விதமான சந்தேகங்கள்னு இவன் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அத்தனை சந்தேகம் கேக்குறாங்க. அதுல முக்கியமானது, நீ முதல்ல சைக்கிள் வச்சிருந்தியா அப்படிங்கிற சந்தேகம்தான். ஒரு வழியா இவன் தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு போலீஸ் கிட்ட தெளிவா ஒரு கம்ப்ளைண்டும் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். அப்படி வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு 100 பேராவது விசாரிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்கிற பதிலையே சொல்லி வீட்டுக்கு வரதுக்குள்ள இவனுக்கு சலிப்பா போயிடுச்சு. இந்த ஏரியால நம்ம என்ன அவ்வளோ பிரபலமா, இவ்வளோ பேரா நம்ம மேல அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் அவனுக்கு தோணுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு முன்னால நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து அவன் மனைவி ஒப்பாரி வைக்கிற சத்தம் அவனுக்கு கேக்குது. இவ வேற எதடா சாக்கு வச்சு ஒப்பாரி வைக்கலான்னு நினைப்பா. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திண்ணையில ஒரு ஓரமா உட்காந்துக்கிறான். இதே சமயத்துல அவனோட பையன் வீட்டுக்கு எதிரில இருக்கிற ஒரு சின்ன கிரவுண்ட்ல நிறைய பசங்க சுத்தி நிக்க நடுவுல நின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். எங்க சைக்கிள் காணாம போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத கேட்க கேட்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தோணுது, நம்ம அப்பாவும் தான் சைக்கிள் வச்சிருக்காரு, என்னைக்காச்சும் காணாம போச்சா, அது அப்படி போயிருந்ததுன்னா நம்மளும் இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லலாம்ல அப்படின்னு அந்த பசங்களுக்கு தோணுது. அந்த தெருவுல இருக்கிற ஆண்கள்லாம் இவன் வாசல் திண்ணையில உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு இவன் கிட்ட வந்து துக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெருவே திடீர்னு ஒரு பரபரப்பாயிடுச்சு, கலகலப்பாயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்களும் போறவங்களும், இவங்கிட்ட துக்கம் விசாரிக்கிறவங்களும், மனைவிய சமாதானப்படுத்துறவங்களும்னு கிட்டத்தட்ட ஒரு துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கு நிகரான சோகம் அங்க பரவிடுச்சு. இவனுக்கே டவுட் வருது, சைக்கிள் தானே காணாம போச்சு அப்படின்னு இவன் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுது. எல்லார்கிட்டையும் பதில் சொல்லி அந்த சைக்கிள் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போகட்டும், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரான். ஆனா வந்தவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. இவ்வளவு நாள் தான் உங்ககிட்ட இருக்கணும்னு விதி இருக்குப்பா, வேற எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, மனசை தேத்திக்கோ அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோ, உனக்கு வேற ஏதாவது பெரிய இழப்பா வந்திருக்கும், நல்ல வேளை சைக்கிளோட போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நடந்தது நடந்து போச்சுப்பா, அத பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்காம எழுந்து குளிச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு இவனை தேத்தறதா நினைச்சு அவங்க சொல்றாங்க. பட் இவன் எப்பவோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து இருந்தான். இப்போ பேச்ச அடுத்த கட்டத்துக்கு போகுது. உங்ககிட்ட நான் சைக்கிள் இரவல் வாங்கிட்டு போவேன்ல, சும்மா பூவா பறக்கும் அவன் சைக்கிள், வாரத்துக்கு ஒரு தடவை காத்தடிச்சா போதும், நல்ல கண்டிஷனா வச்சிருந்தல உன் சைக்கிளை அப்படின்னு அந்த சைக்கிளை பத்தி பெருமையா பேசுறாங்க. இப்ப அந்த சைக்கிளோட சிறப்புகள் பத்தி ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. அதுக்கப்புறம் அவன் ஒரு தெருமுக்குக்கோ, டீ கடைக்கோ அல்லது கடைவீதிக்கோ இல்ல நண்பரை சந்திக்கிறதுக்காக பொது இடத்துக்கோ எங்க போனாலும் சரி, ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே டக்குன்னு பேச்ச நிறுத்திடுவாங்க. இவனை கைய காமிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. தோ இவர் தான் சைக்கிளை பறி கொடுத்தவரு, பாவம் போலீஸ்ல எல்லாம் சொல்லிருக்காரு, இன்னும் சைக்கிள் கிடைக்கல, ரொம்ப நல்ல மனுஷன்பா, யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு, அவர் உண்டு அவர் சைக்கிள் உண்டுன்னு இருப்பாரு, பாவம் இவருக்கு இப்படியே ஆகணும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனே ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளோ நல்ல குணங்களா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவனை பத்தி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. அவனுக்கு தோணுது, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவனை பத்தி யாரும் பாராட்டி பேச மாட்டாங்க. அதே சமயம் அவன் இறந்து போயிட்டான்னா வேற வழியே இல்லாம அவனை பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசுவாங்க.
ஆனா நாம உயிரோட இருக்கும்போதே நம்மளை பத்தி இவங்க நல்ல விதமா பேசுறத கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது நம்ம காணாம போன அந்த சைக்கிளும் அந்த சைக்கிளை திருடின திருடனும் தான். அவங்க 2 பேத்துக்கும் மனப்பூர்வமா நான் நன்றி சொல்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதோட இந்த கதை முடியுது. பொதுவான மனித சுபாவம் பத்தி நையாண்டியா பதிவு பண்ணிருக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.